அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்யக்கூடிய நேரங்களை பற்றி நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. நம்ம அந்த நேரத்தை அடைஞ்சிருப்போம். ஆனால் மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கிறாங்கிறாங்க நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அது என்னென்ன நேரம், அல்லாஹ்வோட தூதர் அது என்னென்ன நேரங்கிறத சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆண்கள் பள்ளிவாசலுக்காக ஜமாத்துக்கு தொழுக கிளம்புறாங்க. வீட்டில் ஒது செஞ்சுட்டாங்க. அவங்க ஒது செஞ்சு அந்த பள்ளிவாசலை நோக்கி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு எட்டுக்கு ஒரு நன்மையும் ஒரு எட்டுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜமாத்தா தொழுதா 25 மடங்கு நன்மை அவங்களுக்கு கிடைக்கிது. சுப்ஹானல்லாஹ். இது போக அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, முதல் வரிசையில் இருப்பவர்கள் மீது மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது பார்த்திங்கன்னா தொழுகை. அப்போ அந்த தொழுகையில் மலக்குமார்கள் நம்ம என்ன செய்கிறோம், துவாவெல்லாம் ஓதிட்டு நிமிர்ந்து என்ன சொல்லுவோம், லிமன் ஹமீதா அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், சஜிதாவுக்கு போகிறப்ப கம்தன் ஹசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபி அப்படின்னு நம்ம அந்த சஜிதாவுக்கு போகிறப்ப நம்ம சொல்கிறோமா, அதை அந்த திக்கரை அந்த ஓதுன அந்த வார்த்தையை 30 மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்களோ அல்லாஹ்விடத்துல கொண்டு போக போட்டி போகிறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வச்சுக்கிட்டு இருக்கப்ப எப்பயுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாத் தொழுகை விட்டதே இல்லை. போருக்கு போகிறத தவிர மற்ற நேரம்லாம் ஜமாத் தொழுகையில் கலந்துக்குவாங்க. அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் ஜமாத்தாக கலந்துக்கிட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க, ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன். உடனே அல்லாஹ் தூதருக்கு காட்டப்பட்டிருக்கு, இதை ஓதுனவருக்கு இத்தனை மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, துஆ செய்கிறாங்கன்னு. தொழுகை முடிஞ்சோன்னு அல்லாஹ்வோட தூதர் கேட்டாங்க, இந்த வார்த்தையை கூறினது யாருன்னு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, நான் தான் இந்த வார்த்தையை கூறினேன். நீங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்த இந்த வார்த்தையை 30 மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறதுக்கு போட்டி போடுறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்மளும் தொழுகையில் ஃபஸ்ட்டு தக்பீர் கட்டி சூறாலாம் ஓதிட்டு குனிஞ்சு நிமிர்றப்ப நம்ம என்ன செய்கிறோம், லிமன் ஹமீதா அப்படி சொல்லிட்டு நம்ம ரப்பனா லக்கல் ஹம்து சொல்கிறோம்ல. அப்போ நம்ம குனிய போகிறப்ப ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்குங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம சேர்க்கக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். இதுக்கு முன்னுக்கு சேர்த்தவங்களை தவிர. அடுத்து மூணாவதாக கேட்டிங்கன்னா, தொழுகை முடிஞ்சிருச்சு. அது ஜமாத் தொழுகை முடிஞ்சு ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் அதே இடத்துல அமர்ந்து என்ன செய்கிறாங்க, துஆ செய்கிறாங்க, இல்லை திக்ர் பண்ணுறாங்க, இல்லை குர்ஆன் ஓதுறாங்க. அவங்களுக்காக மலக்குமார்கள் இந்த மாதிரி 3 துஆ செய்கிறாங்களாம். யா அல்லாஹ், இவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. யா அல்லாஹ், இவர்கள் பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இவர்கள் தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று என்ன செய்கிறாங்களா, அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்களாம். இந்த மாதிரி நீங்கள் இவரை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வோட மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்களாம், துஆ செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்களா இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி மலக்குமார்கள் துஆ செய்கிறது பெறது கூட நம்ம பெறக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அடுத்து கேட்டிங்கன்னா, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுறாங்களோ அவர்கள் மீதும் மலக்குமார்கள் துஆ செய்கிறாங்களாம். அதே மாதிரி நம்ம வருஷத்தில் ரமலான் மாதத்தை அடைஞ்சு அந்த சஹர் நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம்ல, அப்பையும் மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்களாம், நமக்காண்டி துஆ செய்யக்கூடியவங்களாக இருக்காங்களாம். இப்போ தீனோட கல்வியை நம்ம கற்றுக்கிட்டோம், இல்லை உலக கல்வியை கற்கிறோம். உலக கல்வியை காட்டிலும் தீனோட கல்வியை கற்று அதை பிறருக்கு எத்தி வைக்கிறது. இப்போ பொதுவாக நம்ம தீனோட விஷயங்களை கற்றுக்குறோம். மதரசாவில் ஒரு ஆலிம்படி படிக்கிறோம், இல்லை ஒரு துவா ஒரு பயானை கேட்குறோம், இல்லை இந்த மாதிரி விஷயங்களை யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம். இதை பிறருக்கு எத்தி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அவர்களுக்காகவும் மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். இப்போ பிறர் முஸ்லீமுக்கு தெரியாமல் துஆ செய்கிறது. இப்போ நம்ம இருக்கோம், நம்ம உடன்பிறப்புக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்மகிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவங்க நோய்க்காண்டி துஆ செய்யுங்க, அவங்க பிள்ளைக்காண்டி துஆ செய்யுங்க, இப்படி நிறைய விஷயங்களுக்காண்டி நம்மளுக்கு துஆ செய்ய சொல்லியிருப்பாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் நம்ம அவருக்காண்டி துஆ செய்கிறோம்ல, அப்போ மலக்குமார் சொல்கிறாங்களாம், யா அல்லாஹ், இவர் சகோதரர் கேட்டது போலே நீ இவருக்கும் கொடுப்பாயாக என்று. அடுத்து கேட்டிங்கன்னா, 2 மலக்குமார்கள் காலையில் சொல்கிறாங்களாம், யா அல்லாஹ், தர்மம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்காக நீ என்ன செய்வேன், அதிகமாக துஆ செய்யக்கூடியவங்களாக இருக்காங்களா. தர்மம், ஒரு மனிதர் செய்கிற தர்மம் சதக்கா, அவருக்கு அல்லாஹ் நிறைய பரக்கத் செஞ்சுருக்கேன், அவர் தர்மம் செய்கிறாரு. நம்மகிட்ட இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மகிட்ட என்ன இருக்கோ, நம்ம ஒரு நேரம் ஒரு சாப்பாடு கொடுக்க முடியுது, இல்லை நம்ம ஒரு 10 ரூபா வச்சுருக்கோம், 2 ரூபா தர்மம் பண்ணலாம், இல்லை 100 ரூபா வச்சுருக்கோம், 10 ரூபா தர்மம் பண்ணலாம். அப்படி தர்மம் செய்பவர்கள் மீது ஒரு 2 மலக்குமார்கள் டெய்லி காலையில் இறங்கி சொல்கிறாங்களாம், தர்மம் செய்பவர் மீது நீ அல்லாஹ் அவர்களுக்காக துஆ செய்கிறாங்களாம்.
இன்னொரு மலக்கு சொல்கிறாங்கன்னா, யா அல்லாஹ் செல்வம் அதிகமாக வச்சு தர்மம் செய்யாமல் இருக்கிறார்ல அவர் நாசமாகட்டும் சொல்கிறாங்களாம். நவுதுபில்லா. இந்த மாதிரி துவா செய்கிறாங்களாம். அடுத்து 9வதா கேட்டால், இப்போ நம்ம ஒருத்தவங்க என்ன செய்றோம், இப்போ உள்ள காலகட்டங்களில் யாருக்காவது நோயினா நம்ம என்ன செய்கிறோம், வெளியூராக இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம். இப்போ உள்ளூராக இருந்தால் என்ன செய்யலாம், அந்த நோயாளியை போய் நம்ம நல்லா விசாரிக்கிறதுனால அந்த மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்களாம், 3 விதமாக துவா செய்கிறாங்களாம். இவர் வந்து மனமானவர், இவர் நடையும் மனமானது, இவர் சொர்க்கத்தில் ஒரு வீடை வந்து ஒதுக்கிட்டார் இடத்த. அப்போ அந்த மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள் காலையில் நம்ம ஒருத்தர் நோயாளி விசாரிக்க போகிறோம்னா மாலை வரை நமக்காக துவா செய்கிறாங்க. மாலையில் போனோம்னா காலையில் வரைக்கும் நமக்கு துவா செய்கிறாங்க. சுபஹானல்லாஹ். எவ்வளோ ஒரு சிறப்புன்னு பாருங்கள். நம்ம செய்கிற சின்ன சின்ன அமுல்களுக்கெல்லாம் மலக்குமார்கள் துவா செய்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குன்னு கேளுங்க. அப்புறம் சொன்னாங்க, சேவல் கூவும் சத்தத்தை கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாவிடத்தில் வந்து துவா செய்யுங்க. ஏன்னா அதுகள் ஒரு பஜர் நேரத்துக்கு முன்னுக்கு அல்லாவோட மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. எந்த வீட்டில் வந்து அல்லாஹ் நினைவு கூறப்படுதோ அந்த வீட்டுக்காக துவா செய்யக்கூடியவங்களாகவும் இருக்காங்க, பரக்கத்து செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அது பரக்கத்து செய்யும் மலக்குமார்களை பார்த்துட்டாங்க. நீங்கள் அந்த என்ன செய்யுங்க, அந்த சேவல் கூறு சத்தத்தை கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். நம்ம டெய்லி செய்யக்கூடிய இந்த அமல்னால நமக்கு பாருங்கள் மலக்குமார்கள் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அல்லாவோட அருகில் இருக்கிறவங்க, அல்லாவை பார்க்கக்கூடியவர்கள், அவர்கள் மனிதருக்காக துவா செய்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம இந்த விஷயங்கள் செய்கிறப்ப அல்லாவுக்காகவும் அல்லாவுக்கு மட்டும் செய்யக்கூடியவர்களாக, மனிதருக்காக செய்யாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மட்டும் செய்யக்கூடியவங்களாக இன்ஷால்லா இருந்து மலக்குமார்களின் துவாவை பெறக்கூடிய மக்களாக இன்ஷால்லா இருக்கணும் அப்படின்னு அதிகமாக துவா செய்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.